செத்த நேரம் கண்ணை உறங்குவோம். வெயில் என்ன வெயிலாக இருக்குது. மாடியில் போய் வடகம் போட்டு முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரியாக தலை வலிச்சுக்கிட்டு வருது. செத்த நேரம் உறங்குவோம். என்ன இந்த அக்கா இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்காங்க? ஒரு டெடிக்கேஷனாக இருக்க வேணாமா இந்த அக்கா? காலையில் வேலையை முடிச்சுட்டு அங்கே உட்காந்து பேசுவோன்னு வரவே மாட்டேங்கிறாங்க. பாரு, என்னோட ஆளை கனவே வந்து பார்த்தா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்புவோமா வேணாமா? நம்ம வேலையை முடிச்சிட்டோம், நமக்கும் பொழுது போகணும். ஒரு பக்கம் பார்த்தா பாவமாக இருக்குது தூங்குறாங்களேன்னு. சரி பார்ப்போம். என்ன பரமாக்கா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன இதுக்கிட்ட நீ தேடுற? சும்மா தான். சரி, இந்த கிரிஜாக்காவை வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க நல்லா. சரி பரமாக்கா, வாங்க போகலாம். ஏட்டி நெட்டவழி, ஏன்ட்டி இப்படி கத்துற? ஐயையோ கிரிஜாக்கா, நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா? நீங்கள் எந்திரிக்காமல் இருக்கிறதுக்கு தான் மெதுவாக பேசணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க. பரமாக்கா, கிரிஜாக்காவை எப்படி எழுப்புனேன்னு பார்த்தீங்களா? அவங்கள நம்ம எழுப்பலை, அவங்களே எந்திரிச்சிட்டாங்க. இதுதான் நெட்டவெளியோட டெக்னிக். ஆமாம், நல்லா தூங்குறவளை எழுப்பி விட்டுட்டு டொக்னிக்குன்னு இருக்கா பாரு. ஏட்டி நானே இப்போ தாண்டி கண் அசந்தேன் கொஞ்சம். அது உனக்கு பொறுக்கலையா? எப்போ கண் அசந்தாலும் வந்து எழுப்பி விட்ற நீ. நீங்கள் தூங்குறீங்கன்னு எனக்கு பச்சி சொல்லிச்சு, அதான் நான் வந்து உங்களை எழுப்புனேன். ஏட்டி எனக்கு பச்சி தரல நீ. இவங்க ஒருத்தவங்க நம்மளே ஒரு தீனி பண்ணுறாங்கன்னா இவங்க நமக்கு மேலே அலையிறாங்க. ஆமாம், உனக்கு பஜ்ஜி வடை எல்லாம் சொல்லும் போயன்ற. என்னத்தை வெட்டி முடிச்சிங்கன்னு இந்நேரத்துக்கே உங்களுக்கு தூக்கம்? நான் உங்களால் நம்பி ஒரு காரியத்துலையும் இறங்கக்கூடாது டி. வடகம் போடுவோன்னு சும்மா இருந்தவளை தூண்டி விட்டு இப்போ நான் தான் போட்டுட்டு அலையிற, நீங்கள் எனக்கு நான் சுற்றிட்டு அலையிறீங்க பாரு. காலையிலேயே எழுந்திரிச்சு வடகத்துக்கு ஆட்டி காய்ச்சி மேலே ஊற்றிட்டு வந்து இப்போ தாண்டி படுத்தேன். கிரிஜாக்கா தான் உண்மையான குடும்ப குத்து விளக்கு. என்ன பொறுப்பாக இருக்காங்கன்னு பாருங்க. ஆமாம், இப்படியே உசுப்பேத்தி உடம்ப புண்ணாக்குங்கட்டி. உண்மையை தானக்கா சொன்னேன்.